CPA சாக்பீஸ் அகாடமி. இது ப்ரோ சேனல், கல்வி உளவியலுக்கான சேனல். வருகின்ற PGTRB தேர்வெழுதி ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இது 2026 PGTRB எக்ஸாமிற்கான கல்வி உளவியல் பாடத்திற்கான வீடியோவாகும். இந்த வீடியோவானது வாட்ஸ்அப்பில் நடத்தப்படும் தேர்வுக்கான பயிற்சி வீடியோவாகும். யூனிட் 1 கிளாஸ் நம்பர் 6. இதில் பார்த்திங்கன்னா UEE பற்றியும் RMSA பற்றியும் RUSA பற்றியும் SSA பற்றியும் விளக்கங்கள் கொடுப்பதற்கான வீடியோவாக தயாரிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் 5வது வீடியோவில் இதை பற்றிய சிறு விளக்கம் கொடுத்து வீடியோ போட்டுள்ளோம். அதையும் பார்த்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை அதனுடைய தொடர்ச்சியாக பார்த்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இப்போ இந்த வீடியோவினுடைய விளக்கத்துக்குள்ளே போகலாம். இந்த விளக்க வீடியோவானது உங்களுக்கு வீடியோக்களாக ஒவ்வொரு தலைப்பிற்கும் உருவாக்கப்பட்டு நமது யூடியூப் சேனலில் வெளியிடப்படுகிறது. அதனுடைய மெட்டீரியலானது உங்களது வாட்ஸ்அப் நம்பருக்கே அனுப்பப்படும். அதிலிருந்து புத்தம் புதிய வினாக்கள் உருவாக்கப்பட்டு தேர்வு பயிற்சி நடைபெறுகிறது. இந்த தேர்வு பயிற்சியில் நீங்களும் பயன்பெற விரும்பினீர்கள் என்றால் இதில் காட்டப்படும் வாட்ஸ்அப் நம்பருடன் கால் செய்து தொடர்பு கொண்டு நீங்களும் சேர்ந்து பயிற்சி பெறலாம். அதற்கு சிறு கட்டணமாக மாத சந்தா மட்டும் கட்டினால் போதும். 3 பாடங்கள் நடத்தப்படுகின்றன. பொருளியல், கல்வி உளவியல், தமிழ் தகுதி தேர்வு ஆகிய 3 தாள்களுக்கும் உங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. விருப்பமுள்ளவர்கள் உடனே சேர்ந்து அடுத்த PGTRBயில் நீங்கள் ஆசிரியராகுவதை உறுதி செய்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தற்பொழுது நம் அனைவருக்கும் தொடக்க கல்வி என்ற தலைப்பில் வீடியோக்களை உருவாக்கி உங்களுக்கு வழங்கி கொண்டுள்ளோம். அனைவருக்கும் தொடக்க கல்வி என்பது ஆங்கிலத்தில் யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் என்பதன் சுருக்கம்தான் UEE என்று அழைக்கப்படுகிறது. இதை பற்றி இதற்கு முன்னர் வெளியான வீடியோவில் உங்களுக்கு வழங்கியுள்ளோம். அதனுடைய கருத்து மற்றும் வரையறையை பற்றி முழுமையாக வழங்கியுள்ளோம். அதையும் பார்த்து கொள்ளுங்கள். இந்த UEE என்று அழைக்கப்படக்கூடிய அனைவருக்கும் தொடக்க கல்வி என்பது 6 முதல் 14 வயதுடைய அனைத்து குழந்தைகளுக்கும் அடிப்படை கல்வி, இலவசம் மற்றும் கட்டாய கல்வி, தரம் சார்ந்த கற்றல் சூழல் கொண்ட உள்ளடக்கிய கல்வி அணுகுமுறை, இவற்றையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு முறைதான் இந்த அனைவருக்கும் தொடக்க கல்வி என்பது. அதனுடைய விளக்கங்களை மேலும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனுடைய 5 முக்கிய குறிக்கோள்களாக இங்கே உங்களுக்கு ஒவ்வொன்றாக விளக்க உள்ளோம். முதல் குறிக்கோள் என்னவென்றால், அனைவருக்கும் கல்வி பயில வாய்ப்பு கிடைக்கச் செய்தல். அதாவது குழந்தைகளுக்கு சேரக்கூடிய அனைவருக்குமே கல்வி பயில வாய்ப்பு கிடைக்கச் செய்தல். இதுதான் முக்கியமான குறிக்கோளாக இந்த UEE கொண்டுள்ளது. 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் போதுமான பள்ளி வசதிகள் செய்து தரப்பட வேண்டும். தொடக்கப்பள்ளி குழந்தைகள் வசிக்கும் இடத்திலிருந்து 1 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்திற்குள் அமைந்திருக்க வேண்டும். இதுதான் மிக முக்கியமான ஒரு குறிக்கோள். ஏன்னா அந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய பகுதியில் 1 கிலோமீட்டருக்குள்ளாக மட்டுமே இந்த தொடக்க கல்வியானது வழங்கப்படும் வசதி உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதுதான் இதனுடைய முக்கிய குறிக்கோளாக உள்ளது. ஸோ அந்த குழந்தைகள் 1 கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய பள்ளிகளில் சேர்ந்து பயின்று கொள்வதற்கு வசதியாக இந்த தொடக்க கல்வி வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் முக்கிய குறிக்கோள். 2வது குறிக்கோளாக பார்க்கிறோம், அனைவரையும் பள்ளியில் சேர்த்தல். இப்போ ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய
ஒவ்வொரு குழந்தையையும் அந்த அருகே உள்ள பள்ளியில் கட்டாயம் சேர்த்து விட வேண்டும். அதுதான் இதனுடைய இரண்டாவது முக்கிய குறிக்கோள். அனைவரையும் பள்ளியில் சேர்த்தல். எந்த குழந்தையும் விடுபட்டு விடாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 6 முதல் 14 வரை வயதுடைய அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி கிடைத்தே தீர வேண்டும் என்ற குறிக்கோளை கொண்டதால் ஒவ்வொருவரையும் சேர்த்தல் என்பதன் முக்கிய குறிக்கோளாக அதை வச்சிருக்கு. பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை எவ்வாறு நடைபெற வேண்டும் என்பதை முடிவு செய்தல், புதிய கல்விக் கொள்கை 1986 படி அனைவருக்கும் தொடக்க கல்வி என்ற இலக்கை அடைதல் ஆகியவை இக்கொள்கையில் அடங்குவன. ஸோ அந்த 1986 வெளிவந்த அந்த புதிய கல்விக் கொள்கையின்படி எல்லா குழந்தைகளையும் தொடக்க கல்வி கிடைக்கணும்னு சொல்லி இந்த முறையானது உருவாக்கப்பட்டிருந்தது. இப்போ 3வது கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லது குறிக்கோள் என்ன, இதை கொள்கைன்னு கூட சொல்லலாம். குறிக்கோள் என்னன்னு பார்த்தோம்னா, பள்ளியில் சேர்ந்த அனைவரையும் இருத்தி வைத்தல், அதாவது தக்க வைத்து கொள்ளுதல். யாரையும் ட்ராப் அவுட்டாக ஆக்கிவிடக்கூடாது. எவ்வளவு பேர் சேர்ந்தாலும் அவ்வளவு பேரையும் சேர்த்து அவர்களுக்கு கல்வியை வழங்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய முக்கிய குறிக்கோள். ஸோ பள்ளியில் சேர்ந்த அனைவரையும் இருத்தி வைத்தல் அல்லது தக்க வைத்தல் என்பது தான் 3வது முக்கிய குறிக்கோளாக சொல்லப்படுது. இப்போ பள்ளியில் சேர்ந்த மாணவர்களை பள்ளியில் தொடர்ச்சியாக கல்வி கற்கச் செய்தல். தொடர்ந்து அவங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும். பள்ளி படிப்பு முடியும் வரை, பள்ளின்ற அந்த படிப்பு முடிகிற வரைக்கும் அவர்கள் எந்த காரணத்தாலும் விலகாமலும் பார்த்து கொள்ளுதல் இதனுடைய முக்கிய நோக்கமாக சொல்லப்படுது. ஸோ எந்த காரணத்தை கொண்டு அந்த குழந்தைகள் பள்ளியை விட்டு நின்று விடக்கூடாது அல்லது விலகி விடக்கூடாது. என்ன காரணம் இருந்தாலும் அவர்கள் பள்ளி படிப்பை மட்டும் நிறுத்திவிடக்கூடாது என்பது தான் 3வது முக்கிய குறிக்கோள். இப்போ 4வது குறிக்கோள் என்னன்னா, அனைவரையும் பங்கு பெறச் செய்தல். அதாவது அந்த பள்ளியில் சேர்ந்த அனைவரையுமே பங்கு பெறச் செய்தல். அதாவது அந்த பள்ளிக்கு தேவையான வசதிகளில் எல்லாருடைய பங்கும் இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்தல். அதுதான் அனைவரையும் பங்கு பெறச் செய்தல் என்ற ஒரு குறிக்கோள். அது என்ன அப்படின்னா, அனைவருக்கும் தொடக்க கல்வி என்ற திட்டத்தினை செயல்படுத்துவதில். ஏன்னா இது ஒரு திட்டம். இந்த திட்டத்தை செயல்படுத்தணும்னா வெறும் அரசாங்கம் மட்டும் நினச்சா பத்தாது. ஸோ அனைவருடைய பங்கும் அதில் இருக்கணும் அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான ஒரு குறிக்கோள். அதாவது சமுதாயத்திற்கும் பெரும் பங்கு உள்ளது என்பது தான் முக்கிய விஷயமாக எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. தொடக்க கல்விக்கு தொடர்புடைய நிர்வாகத்தினர் மற்றும் உள்ளூர் சமுதாயத்தில் உள்ளவர்கள் தொடக்க கல்வியை வழங்குவதற்கு உதவி செய்ய வேண்டும். அதாவது அந்த ஊரில் பெரியவங்க இருப்பாங்க, முக்கியஸ்தர்கள் இருப்பாங்க, நிர்வாகத்தினர் இருப்பாங்க, மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க. இவங்க எல்லாருடைய ஒத்துழைப்போடும் தான் இந்த தொடக்க கல்வியானது அனைவருக்கும் சென்றடைய முடியும் என்பதாலேயே இவங்களெல்லாம் பங்கெடுத்துக்கிறணும் அப்படின்றத ஒரு குறிக்கோளாக வச்சுருக்கு. அந்த ஊர் பெருந்தலைவராக இருக்கலாம் அல்லது அந்த ஊரில் இருக்கிற முக்கியஸ்தர்களாக இருக்கலாம். அவங்க அனைவருமே இதுக்கு பங்கை செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தொடக்க கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. அடுத்து இருக்கக்கூடிய முக்கிய குறிக்கோள் என்னன்னு பார்த்தோம்னா, அனைவரையும் கற்றல் அடைவு பெறச் செய்தல். சும்மா ஏதோ சேர்த்தோம், படிக்க வச்சோம், அனுப்பணும் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. சேர்த்த அனைவருமே அந்த கல்வியை முழுமையாக பெற்று அவங்க அடைய வேண்டிய இலக்கை அடைந்தவர்களாக உருவாக்கப்பட வேண்டும் என்பது தான் ரொம்ப முக்கியமான குறிக்கோள். அதனால தான் அனைவரையும் கற்றல் அடைவு பெறச் செய்தல் அப்படின்னு சொல்லி இந்த குறிக்கோளை வச்சுருக்கிறாங்க. அது என்ன கற்றல் அடைவு பெறச் செய்தல்? குறைந்தபட்ச கற்றல் அடைவை அடிப்படையாக கொண்டு, குறைஞ்சபட்சம் இந்த குழந்தைகளுக்கு இவ்வளவு அறிவாவது வளர்ந்துருக்கணும், இவ்வளவு செயல்களையாவது அவங்க கற்றிருக்கணும் அப்படின்ற அந்த அடிப்படை
அந்த கற்றல் அடைவை அடிப்படையாக கொண்டு கல்வி அடைவு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதனை மதிப்பீடு செய்ய தொடர்ச்சி மற்றும் முழுமையான மதிப்பீடுன்ற ஒரு முறை இருக்கிறது. தொடர்ச்சி மற்றும் முழுமையான மதிப்பீடு, இங்கிலீஷில் என்ன பேருனா கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன். கண்டினியூஸ் அண்டு காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன், தமிழில் தொடர்ச்சி மற்றும் முழுமையான மதிப்பீடு. அந்த முறையை பயன்படுத்தி இவர்களை மதிப்பீடு செஞ்சு கண்டுபிடிக்கணும் எவ்வளவு கற்றிருக்கிறார்கள் என்பதனை. இந்த குறிக்கோள் வலியுறுத்துகிறது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறோம். இந்த யுஇஇ அனைவருக்கும் தொடக்க கல்வியினுடைய பயன் எந்த அளவுக்கு கிடைக்கணுன்றதுக்கான குறிக்கோள்கள், ஒரு 5 குறிக்கோள்களை நம்ம முழுமையாக இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ இந்த அனைவருக்கும் தொடக்க கல்வி என்ற அந்த திட்டத்தினை அனைவருக்கும் வழங்க வேண்டுமென்றால் அது உடனே நடந்து விடாது. எடுத்த உடனே அதை செயல்படுத்தி எடுத்த உடனே அதனுடைய ரிசல்ட்டை நம்ம அடைந்து விட முடியாது. அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த அனைவருக்கும் தொடக்க கல்விக்கான திட்டங்கள்னு புது புது வகையான திட்டங்களை உருவாக்குனாங்க. ஸோ அந்த திட்டங்களை வச்சு தான் இந்த குழந்தைகளுக்கு எப்படியெல்லாம் கல்வியை கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு வசதியை ஏற்படுத்தினாங்க அந்த பள்ளிக்கூடத்தில். அந்த பள்ளிக்கூடத்தில் ஏற்படுத்தப்பட்ட அந்த திட்டங்களினுடைய பெயர்கள் ஒவ்வொன்றாகத்தான் பார்க்க போகிறோம். அதை தான் நம்ம ஏற்கனவே டைட்டில்னு சொல்லியிருந்தோம். இந்த யுஇஇனுடைய திட்டங்களில் சர்வசிக்ஷா அபியான் அப்படின்னு உங்களுக்கு அந்த இதை பற்றி தெரியும், எஸ்எஸ்ஏன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூசான்னு சொல்லக்கூடிய ஆர்யூஎஸ்ஏன்றது, அடுத்த ஆர்எம்எஸ்ஏன்றது. இந்த மாதிரி திட்டங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்னும் தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ முதல் திட்டமாக சர்வ சிக்ஷா அபியான், எஸ்எஸ்ஏ, சர்வ சிக்ஷா அபியான் என்று அழைக்கப்படக்கூடிய திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இது தமிழில் அனைவருக்கும் கல்வி இயக்கம் அப்படின்றதனுடைய வடமொழி வார்த்தை தான் சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. ஒவ்வொரு தொடக்க பள்ளியிலும் முன்னாடி இருக்கக்கூடிய சுவர்களில் பார்த்தீர்கள் என்றால் இந்த வாசகம் அமைந்திருப்பதை உங்களால் பார்த்திருக்க முடியும். அனைவருக்கும் கல்வி இயக்கம்னு சொல்லி எஸ்எஸ்ஏன்னு போட்டிருப்பாங்க. ஒரு பென்சில் மேலே 2 குழந்தைகள் உட்கார்ந்துருக்கிறது போல் படங்களும் வரைஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான திட்டத்தை முன்னெடுத்தாங்க முதல்ல, சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். அதை பற்றி இப்போ பார்க்குறோம். அனைவருக்கும் தொடக்க கல்வி என்ற குறிக்கோளை அடைய 2000-2001 ஆண்டுகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்த திட்டம். இந்த திட்டம் எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு கேட்பாங்க. 2000 2001 ஆண்டு வாக்கில் தான் இது நடைமுறைப்படுத்தப்பட்டது. சர்வ சிக்ஷா அபியான் என்றால் அனைவருக்கும் கல்வி என்பது பொருளாகும். நாடு முழுவதும் கல்வி தரத்தினை உயர்த்துவது இதன் குறிக்கோளாகும். அதாவது நாடு முழுக்க கல்வித்தரம் உயரணும். அதுக்கு ஒரு ஒருங்கிணைந்த ஒரு திட்டமாகத்தான் இந்த திட்டத்தை உருவாக்கி நடைமுறைப்படுத்தினாங்க. இந்த திட்டம் அப்படி எங்கெல்லாம் ஆரம்பித்து எப்படிலாம் நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, பஞ்சாயத்து மேலாண்மை குழுக்கள் என்று சொல்லக்கூடிய கிராம பகுதிகளில் இருக்கக்கூடிய குழுக்கள் இருப்பாங்க, பஞ்சாயத்து மேலாண்மை குழுக்கள். அவங்க மூலமாகவும் அந்த கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பிற்படுத்தப்பட்டோருக்கான குழுக்கள் அவங்க மூலமாகவும், அதாவது பஞ்சாயத்து மேலாண்மை குழுக்கள், கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பிற்படுத்தப்பட்டோருக்கான குழுக்கள், அப்புறம் பெற்றோர் ஆசிரியர் கழகங்கள், அப்புறம் பழங்குடி மக்கள் ஆலோசனை சபை மற்றும் தொடக்கப்பள்ளி நிர்வாகம் சார்ந்த உள்ளூர் அமைப்புகள் இதில் பங்களிக்கின்றன. ஸோ இந்த இயக்கத்தில் யாரெல்லாம் பங்கெடுத்துக்கிறாங்கன்றது தான் இப்போ மேலே பார்த்தோம். பஞ்சாயத்து மேலாண்மை குழுக்கள் இருப்பாங்க, கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பிற்படுத்தப்பட்டோருக்கான குழுக்கள்னு இருப்பாங்க, அவங்களும் இதில் கலந்துக்கிடுவாங்க. அடுத்து பெற்றோர் ஆசிரியர் கழகங்கள்னு நம்ம ஒவ்வொரு பள்ளியிலும் வச்சுருக்கோம். அதன் மூலமாகவும் இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது, அதில் பங்கெடுத்துக்கிடுவாங்க. பழங்குடி மக்கள் ஆலோசனை சபை அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுவும் பங்கெடுப்பாங்க.
மற்றும் தொடக்கப்பள்ளி நிர்வாகம் சார்ந்த உள்ளூர் அமைப்புகளும் இதில் பங்கெடுப்பாங்க. இதன் முக்கிய நோக்கம் அப்படின்றது என்னென்னா, அப்பொழுது அதாவது 2001ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட பொழுது என்ன நோக்கத்தை வச்சு இதை உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2010க்குள் 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பயனுள்ள கல்வியை அளிப்பதாகும். இந்த கல்வியை கொடுத்துடணும். 2010வது வருஷத்துக்குள்ளே 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் கல்வியை கொடுத்துடணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இந்த திட்டமானது 2001ஆம் ஆண்டு வாக்கில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தினுடைய சிறப்பம்சங்களை பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம். இந்த அனைவருக்கும் கல்வி அப்படின்ற இந்த இயக்கத்தினுடைய இந்த திட்டத்தினுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் சிறப்பம்சம் அனைவருக்கும் தொடக்க கல்வி வழங்குதல். இதுதான் பிரதான குறிக்கோள், சிறப்பம்சம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா, தரமான அடிப்படை கல்வி வழங்குதல். அனைவருக்கும் தொடக்க கல்வி வழங்கணும். அதுவும் எப்படி வழங்கணும்னா, தரமான அடிப்படை கல்வி வழங்குதல். இந்த அடிப்படை கல்வி கட்டாயம் தரமானதாக வழங்கப்படணுன்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பம்சம். அடுத்து பார்த்திங்கன்னா, சமூக நீதியை மேம்படுத்த வாய்ப்பளித்தல். சமூக நீதின்னு உங்களுக்கு தெரியும், அனைத்து சமுதாய மக்களும் இதில் கல்வி பெற வேண்டும் என்பது தான் சமூக நீதி அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட சமூக நீதியை மேம்படுத்த வாய்ப்பளித்தல். மேம்படுத்தினா டெவலப் பண்ணுறதுக்கு, இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பளித்தல் அப்படின்னு சொல்லப்படுது. 4வது சிறப்பம்சம் அப்படின்னா, மத்திய மாநில அரசாங்கத்தின் கூட்டு முயற்சி. இதில் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் 2 அரசாங்கமும் சேர்ந்து இந்த தொடக்க கல்வியை வழங்கணும் அப்படின்றது தான் இந்த திட்டத்தினுடைய சிறப்பம்சம். அடுத்து 5வது சிறப்பம்சம் அப்படின்றது பார்த்தோம்னா, தொடக்க கல்வியை வழங்குவதில் தொலைநோக்கு பார்வையை மேம்படுத்த வாய்ப்பளித்தல். அதாவது ரொம்ப குறுகிய காலத்திலே இதை அடைஞ்சிட முடியாது. ஸோ தொலைநோக்கு பார்வையுடன் அதை மேம்படுத்துறதுல எல்லாருக்கும் வாய்ப்பளிக்கணும் அப்படின்றது தான். தொடக்க கல்வியை வழங்குவதில் தொலைநோக்கு பார்வையை மேம்படுத்த வாய்ப்பளித்தல். இது ரொம்ப முக்கியமான சிறப்பம்சமாகும். அதாவது குறுகிய காலத்தில் இதை அடைய முடியாது என்பதால் தொலைநோக்கு பார்வையுடன் இது செயல்பட்டே தீர வேண்டும் அப்படின்றது தான் இதனுடைய இன்னொரு சிறப்பம்சம். இந்த சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய SSAவினுடைய நோக்கங்களை பார்க்குறோம். முதல் நோக்கம் என்னன்னா, குழந்தைகள் தங்களுடைய திறமைகளை பொருட்சார்ந்தும் இயற்கை சூழலுக்கு ஏற்றவாறும் வெளிப்படுத்தல். இதுதான் ரொம்ப முக்கியமான நோக்கம். குழந்தைகள் இயற்கையாகவே தங்களுடைய திறமைகளை வெளியில் கொண்டு வரணும். பொருட்கள் சார்ந்தும் இயற்கை சூழலுக்கு ஏற்றவாறும், என்ன பொருட்கள் இருக்குதோ அதுக்கு ஏற்றவாறும் இயற்கை சூழலுக்கு ஏற்றவாறும் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்றதான் முதல் நோக்கமாக சொல்லப்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா, குழந்தைகளுக்கு விழும கல்விசார் கற்றலுக்கு வாய்ப்பளித்தல். இந்த விழும கல்விசார் கற்றல் அப்படின்னா என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்கு தேவையான ஒழுக்கமான விஷயங்களை சொல்லிக் கொடுப்பது. இப்போ ஒழுக்கமான விஷயங்கள்னால் என்ன? பெரியோருக்கிட்ட எப்படி நடந்து கொள்வது, காலையில் எழுவது, பல் துலக்குவது, குளிப்பது, பள்ளிக்கு செல்வது, பாடங்களை எப்படி கற்றுக்கொள்வது, இந்த விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைகளுக்கு சொல்லித்தர்றது தான் விழும கல்விசார் கற்றல். அதுக்குரிய வாய்ப்பை அளிப்பது என்ற ஒரு நோக்கத்தை கொண்டிருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா, ஆரம்ப கால குழந்தை பருவ கவனிப்பிற்கான முக்கியத்துவத்தினை உணரச் செய்தல். இது ஒரு நோக்கமாக வச்சிருக்கு. அதாவது குழந்தை பருவத்துக்கு அந்த குழந்தைகளை எப்படி கவனிச்சுக்கிறணும், அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தரப்படணும் அப்படின்றத உணரச் செய்வதற்கான ஒரு நோக்கத்தை இது கொண்டுள்ளது. அடுத்து நம்ம பார்க்குறது, அனைத்து குழந்தைகளுக்கும் பள்ளி, கல்வி உத்தரவாத மையம், மாற்றுப்பள்ளி, மீண்டும் பள்ளிக்கு ஆகியவற்றின் முகாம்கள் அமைத்தல். ஸோ
இந்த குழந்தைகளுக்கு தேவையான பள்ளி, அதுக்கப்புறம் கல்வி உத்தரவாத மையம், அப்புறம் மாற்றுப்பள்ளி, மீண்டும் பள்ளிக்கு அப்படின்ற விதமான பெயர்களில் முகாம்கள் அமைச்சு இந்த குழந்தைகளுக்கு தேவையான கல்வி வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்றது ஒரு நோக்கமாக கொண்டுள்ளது. அதாவது பள்ளின்ற விஷயத்தில் பல குழந்தைகள் சேர்ந்து படிப்பாங்க. கல்வி உத்தரவாத மையம் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தும் அவங்க படிப்பாங்க. அப்புறம் மாற்றுப்பள்ளி, சில ஸ்பெஷல் சில்ட்ரன்கள், ஸ்பெஷல் குழந்தைகளுக்காக பள்ளி இருக்கும். அந்ததையும் உருவாக்கி அந்த குழந்தைகளுக்கு பள்ளி கல்வி கொடுக்கணும். அப்புறம் மீண்டும் பள்ளிக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் ட்ராப் அவுட் ஆவாங்க. அவங்களையும் சேர்த்து இந்த பள்ளி கல்வியில் கொண்டு வந்து அவங்களுக்கு கல்வியை கொடுக்கணும் அப்படின்றதும் நோக்கமாக வைத்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய சவால்கள் பார்க்குறோம். இந்த திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன? முதல் சவால் என்னென்னா, அரசாங்கத்தின் கொள்கை. ஒவ்வொரு அரசாங்கமும் ஒரு கொள்கை வகுத்து வருவாங்க. அந்த அரசாங்கத்தின் கொள்கை இந்த சர்வ சிக்ஷா அபியானை வளர்ப்பதற்கு பயன்படுகிறதா இல்லையா என்பது ஒரு சவாலாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, கல்வி நிர்வாகம், அந்த கல்வியை கொடுக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் எப்படி செயல்படுகிறது என்பது ஒரு சவாலாக இருக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா, பணப்பற்றாக்குறை ஏற்படும். ஏன்னா அனைவருக்கும் கல்வியை வழங்கணுன்ற பொழுது அதற்கேற்ற செலவு அதிகமாகும். ஸோ அதற்கேற்ற பணப்பற்றாக்குறை ஏற்படுகிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா, பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் பற்றாக்குறை. இந்த கல்வியை குழந்தைகளுக்கு வழங்கணும் அப்படின்னா பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் நமக்கு கிடைக்கணும். ஆனால் அதில் பற்றாக்குறை ஏற்படுகிறது. அடுத்து பார்க்குறது பள்ளி கட்டடங்கள். ஒரு பள்ளி நன்றாக நடைபெற வேண்டுமென்றால் அந்த பள்ளி கட்டடங்கள் நன்றாக இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த குழந்தைகள் நல்லா படிக்க முடியும். ஆனால் பள்ளி கட்டடங்கள் ஒரு சவாலாகத்தான் இந்த திட்டத்திற்கு இருக்கின்றன. அடுத்து பார்த்திங்கன்னா, சமூக மூட பழக்க வழக்கங்கள். ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமான மூட பழக்க வழக்கங்கள் இருக்கிறதுனால இந்த திட்டத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல சவால்கள் இருக்கின்றன. ஏன்னா ஒவ்வொரு பகுதியிலும் அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு படிப்புக்கு போக தேவையில்லை, வேலைக்கு போகணும், அந்த நம்பிக்கை இந்த நம்பிக்கை அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய சவாலையும் இந்த எஸ்எஸ்ஏ கொண்டுள்ளது. எஸ்எஸ்ஏ பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆர்எம்எஸ்ஏன்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை பற்றி தான். இந்த ஆர்எம்எஸ்ஏ என்பது 14 முதல் 18 வயது வரையிலான குழந்தைகளுக்கு அனைவருக்கும் மற்றும் தரமான இடைநிலை கல்வியை வழங்குவதற்காக 2009 தொடங்கப்பட்ட ஒரு முதன்மை இந்திய அரசின் திட்டமாகும். இந்த திட்டம் 2009 தான் ஆரம்பிக்கப்பட்டது. 14 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த உலகளாவிய என்ற வார்த்தை வரக்கூடிய இடத்துல இது மொழிபெயர்ப்பில் பார்த்திங்கன்னா உலகளாவியன்னு வருது. யூனிவர்சலைசேஷன் அப்படின்றது இங்கே அனைவருக்கும் அப்படின்ற மீனிங்கில் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அனைவருக்கும் தரமான இடைநிலை கல்வி, இந்த இடைநிலை கல்வின்றது என்னென்னா 14 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய கல்வி. அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 9வது 10வது 11 12 இந்த வகுப்புகளை தான் குறிக்கும். ஸோ இந்த கல்வியை தான் இடைநிலை கல்வின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த இடைநிலை கல்வியை வழங்குவதற்காக 2009ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட ஒரு முதன்மையான இந்திய அரசின் திட்டம்தான் இந்த ஆர்எம்எஸ்ஏ என்பது. இந்த ஆர்எம்எஸ்ஏனா என்ன, அதனுடைய விரிவாக்கம் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்றத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஆர்எம்எஸ்ஏ அதனுடைய தமிழாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடைநிலை கல்விக்கான தேசிய இயக்கம் அப்படின்னு தமிழாக்கம் செய்யப்பட்டுள்ளது. ஆர்எம்எஸ்ஏ என்றனுடைய தமிழாக்கம் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அந்த ஆர்எம்எஸ்ஏனுடைய விரிவாக்கம் என்னென்னா, ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான். சர்வ சிக்ஷா அபியான் ஏற்கனவே பார்த்தோம். இது ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், அதை தான் சுருக்கமாக ஆர்எம்எஸ்ஏ அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆர்எம்எஸ்ஏன்றது ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், என்னுடைய தமிழாக்கம் இடைநிலை கல்விக்கான தேசிய இயக்கம் என்பதாகும்.
இது நாடு முழுவதும் இடைநிலை கல்வியில் அணுகல், தரம் மற்றும் சமத்துவத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட இந்திய அரசின் கல்வி அமைச்சகத்தால் மத்திய நிதியுதவி பெற்ற ஒரு முயற்சியாகும். இதில் முயற்சியாகும் இருக்காங்க, ஒரு நிறுவனமாகும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இயக்கம் அது ஒரு இயக்கமாகும். முயற்சின்னு கொடுத்துருக்குறாங்க, இயக்கம்னு எடுத்துக்கோங்க. இந்த இயக்கம் யாரால் நிர்வகிக்கப்படுகிறது அப்படின்னா இந்திய அரசின் கல்வி அமைச்சகத்தால் நிர்வகிக்கப்படுது. மத்திய நிதி உதவி பெற்ற ஒரு இயக்கம். இந்த RMS என்ற இந்த திட்டம் பார்த்திங்கன்னா மார்ச் 2009 தொடங்கப்பட்டது மற்றும் 2009-2010 கல்வி ஆண்டில் செயல்படுத்த தொடங்கியது. ஸோ 2009 உருவாக்கப்பட்டு 2009-2010 கல்வி ஆண்டில் இது செயல்பாட்டுக்கு வந்தது. இந்த RMSன்னு சொல்லக்கூடிய ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் அப்படின்ற இந்த இயக்கத்தினுடைய நோக்கங்கள் என்னன்றதை பார்க்க போகிறோம். RMSAயின் முதன்மை இலக்குகள் பின்வருமாறு அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் கல்வி கிடைத்தல். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாருக்கும் கல்வி கிடைச்சே ஆகணும்னு சொல்கிறது தான் இதனுடைய முதல் நோக்கம். அதுவும் என்னென்னா 14 வயதிலிருந்து 18 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் தங்கள் குடியிருப்பிலிருந்து நியாயமான தூரத்திற்குள் இடைநிலை கல்விக்கான அணுகலை பெறுவதை உறுதி செய்தல். இதுதான் ரொம்ப முக்கியமானது. 14 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டம் இருக்குது. ஸோ ரொம்ப அருகருகே அமைக்கப்பட்ட அந்த நிறுவனங்களில் இந்த குழந்தைகள் கல்வி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டது. ரெண்டாவது நோக்கம் தர மேம்பாடு. இந்த RMSAவினுடைய ரெண்டாவது நோக்கம் என்னென்னா தர மேம்பாடு. தரம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கல்வியை. இப்போ பள்ளி உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல். அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா பள்ளியினுடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்தணும். அப்புறம் ஆய்வகங்கள் வச்சுருக்கணும், நூலகங்கள் இருக்கணும், தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் சார்ந்த வகுப்பறைகளை வழங்குதல். இப்போலாம் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அப்படின்னு எல்லா பள்ளிக்கும் கொண்டு இருக்கின்றன. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். மற்றும் கற்றல் விளைவுகளை மேம்படுத்த ஆசிரியர் பயிற்சியை மேம்படுத்தல். ஆசிரியர்களுக்கும் அவ்வப்போது பயிற்சிகள் கொடுக்கப்பட வேண்டும். அப்பொழுது தான் இந்த கற்றல் விளைவுகள் இம்ப்ரூவ் ஆகும். அதனால் தர மேம்பாடு நடைபெற்று கொண்டே இருக்கணுன்றது இதனுடைய ரெண்டாவது நோக்கமாக சொல்லப்படுகிறது. அடுத்து மூணாவது நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமத்துவம் மற்றும் உள்ளடக்கம். அதாவது உள்ளடங்கிய ஒரு சமத்துவம் அப்படின்னு வச்சுக்கிறலாம். சமத்துவம் மற்றும் உள்ளடக்கம்னு இதில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. உள்ளடங்கிய ஒரு சமத்துவம், அதாவது எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு சமத்துவம் இருக்கணும். அனைவருமே ஈக்குவல் அப்படின்ற ஒரு சமத்துவம் இருக்கணும் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னென்ன இருக்கணும்? பெண்கள், SC ST சமூகங்கள் மற்றும் சிறப்பு தேவைகளை கொண்ட குழந்தைகள் போன்ற பின்தங்கிய குழுக்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்தி பாலினம், சமூக பொருளாதாரம் மற்றும் ஊனமுற்றோர் தொடர்பான ஏற்றத்தாழ்வுகளை குறைத்தல்ன்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நோக்கமாக இது கொண்டுள்ளது. அனைவரும் சமத்துவம்னா வெறும் வாயில் சொல்லிட்டு போகக்கூடாது. இவ்வளவு பேர்களுடைய ஏற்றத்தாழ்வுகளையும் சரிசமப்படுத்தி அனைவருக்கும் கல்வியை வழங்கணுன்றது தான் இதனுடைய நோக்கம். அடுத்து நாலாவது முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்க வைப்பு மற்றும் பதிவு. அதாவது எல்லாத்தையுமே அட்மிஷன் போடணும். அதே நேரத்தில் அட்மிஷன் போட்ட அனைவரையும் தக்க வைக்கணும். அதனால தான் அதுக்கு பேர் தக்க வைப்பு மற்றும் பதிவுன்னு சொல்லப்படுது. எல்லாருக்குமே அட்மிஷன் கொடுக்கணும், எல்லாருக்குமே சேர்ந்தவங்க அனைவரையுமே தக்க வச்சுக்கிறணும். இதுதான் நாலாவது நோக்கமாக வச்சிருக்கு. அது 2005-6 52% இருந்த சேர்க்கை விகிதங்களை, அதாவது அட்மிஷன் நடக்குது, அப்போ 2005-6 பார்த்தீங்கன்னா 52% தான் சேர்க்கை விகிதங்கள் இருந்தது. அதிலிருந்து 75% உயர்த்துதல்
மற்றும் 2020க்குள் அனைவரையும் தக்க வைப்பை நோக்கமாக கொண்டது. ஸோ 2020 எல்லாரையும் சேர்த்து தக்கவும் வச்சுக்கிறணுன்றதான் பிரதான நோக்கமாக வச்சுருந்தது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆர்எம்எஸ்ஏ இடைநிலை கல்வியின் பல அம்சங்களை உள்ளடக்கியது. அதுக்குன்னு சில அம்சங்கள் இருக்கின்றன. அந்த ஆர்எம்எஸ்ஏவினுடைய அம்சங்கள், சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்றது தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல் சிறப்பம்சம் என்ன அப்படின்னா உட்கட்டமைப்பு மேம்பாடு. அந்த உள்கட்டமைப்பு மேம்பாடுன்றது என்னென்னா வகுப்பறைகள், ஆய்வகங்கள், நூலகங்கள், கலை மற்றும் கைவினை அறைகள், கழிப்பறை தொகுதிகள், குடிநீர் வசதிகள் மற்றும் தொலைதூர பகுதிகளில் உள்ள ஆசிரியர்களுக்கான குடியிருப்பு விடுதிகள் கட்டுதல், இந்த மாதிரியான உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்பாடு செய்யணும் அப்படின்றது என்னுடைய சிறப்பம்சமாக உள்ளது. இவ்வளவு விஷயங்களையும் செஞ்சால் தான் ஒரு கல்வியானது தரமாக வழங்க முடியும் அப்படின்றது தான் இதனுடைய சிறப்பம்சமாக சொல்லப்படுது. அடுத்து நாம் பார்க்குறது ஆசிரியர் ஆதரவுன்ற டைட்டிலில் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல ஆசிரியர் ஆதரவு அப்படின்றது என்ன மீனிங்னா, மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடைப்பட்ட அந்த விகிதாச்சாரங்கள், அந்த விகிதம் பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க. இத்தனை மாணவர்களுக்கு இத்தனை ஆசிரியர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாணவர் ஆசிரியர் விகிதங்களை குறைக்க கூடுதல் ஆசிரியர்களை நியமித்தல். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு 40 பேருக்கு ஒரு ஆசிரியன்றதை குறைச்சி 20 பேருக்கு ஒரு ஆசிரியர் அப்படின்னு வச்சோம்னா அந்த குழந்தைகளுக்கு கல்வியானது அதிக பட்சத்தில் போய் சேரும். அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஆசிரியர் மாணவர் விகிதங்களை குறைக்கணும் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னென்னா, நிறைய மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படின்றத குறைச்சி குறைந்த மாணவர்களுக்கே ஒரு ஆசிரியர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மாற்றுறது தான். அப்புறம் பார்த்திங்கன்னா பணியிடை பயிற்சி கொடுக்கணும். ஆசிரியர்கள் அனைவருக்கும் இடையிடையே பயிற்சி வழங்கப்படணும். மற்றும் அறிவியல், கணிதம் மற்றும் ஆங்கிலம் போன்ற பாடங்களில் கவனம் செலுத்துதல். எல்லா விதமான பாடங்கள்லையும் கவனம் செலுத்தணும். அறிவியல், கணிதம் மற்றும் ஆங்கிலம் போன்ற, ஏன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் அது இதுன்னு வருது இல்லைங்களா, இதெல்லாம் கவனம் செலுத்தணும் அப்படின்றது தான் இதனுடைய ஒரு சிறப்பம்சம். அடுத்து பார்த்திங்கன்னா மூணாவது பாடத்திட்டம் மற்றும் கற்பித்தல். இந்த சிலபஸ் அதை எப்படி டீச் பண்ணுறது. ஸோ இது ரெண்டு ரொம்ப முக்கிய சிறப்பம்சங்களாக இந்த ஆர்எம்எஸ்ஏவில் சொல்லப்படுது. பாடத்திட்டம் மற்றும் கற்பித்தல். இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்பித்தல் முறைகள், அதாவது டீச்சிங் மெத்தடாலஜின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த முறைகள் பார்த்திங்கன்னா புதுசாக கண்டுபிடிச்சி கொண்டு வருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தகவல் தொடர்பு தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு, இந்த டெக்னாலஜியும் உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அதன் மூலமாக பசங்களுக்கு இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள் உள்ளே வரும். மற்றும் தொழிற்கல்வின்னா உங்களுக்கு தெரியும், இன்ஜினியரிங் அது இதுன்ற சில தொழில் எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லக்கூடிய தொழிற்கல்வின்னு சொல்லப்படக்கூடியதும் இந்த கல்விக்குள்ளே கொண்டு வர்றாங்க, ஆர்எம்எஸ்ஏக்குள்ளே. ஆகியவற்றில் சீர்திருத்தங்களை ஏற்படுத்தி கற்றலை பொருத்தமானதாகவும் வேலைக்கு உகந்ததாகவும் மாற்றுதல். அதாவது கல்வியும் கொடுக்கப்படணும், அதில் தொழிற்கல்வியும் வழங்கப்படணும், அதில் கற்றலை அவங்களுக்கு ஏற்றது போல மாற்றி அமைச்சு கொண்டு வரணும். அவங்க என்ன வேலை பார்க்குறாங்களோ அதற்கேற்ற கல்வியை கொடுக்கணும் அப்படின்றதான் இந்த ஆர்எம்எஸ்ஏவினுடைய சிறப்பம்சமாக சொல்லப்படுது. அடுத்த நாலாவது சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளடக்கிய கல்வி. எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்கணும் இந்த கல்வி. அப்பொழுது தான் அந்த குழந்தைகள் அதில் முன்னேறி வர முடியும். ஏன்னா 14 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும்ன்றது ரொம்ப முக்கியமான குருசியலான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வழியை காமிச்சிட்டோம்னா அவங்களே முன்னேறி போவாங்க. ஸோ இப்போ விளிம்பு நிலை குழுக்களுக்கான சிறப்பு திட்டங்கள். விளிம்பு நிலைனா ரொம்ப கீழ்த்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க, அவங்களுடைய குழந்தைகள் இருப்பாங்க. அவங்களுடைய அந்த குழுக்களுக்கான சிறப்பு திட்டங்களை உருவாக்கணும். அப்புறம் சமமான அணுகல் இருக்கணும், எல்லாருக்குமே கிடைப்பது போல் அவங்க ரீச் ஆகிற தூரத்தில் அவங்களுக்கு இந்த கல்வி இருக்கணும். மற்றும்
பங்கேற்பை உறுதி செய்தல், அனைவரும் அதில் பங்கேற்கணும் அப்படின்றத உறுதி செய்தல். அதாவது அந்த குழுக்களில் இருக்கிறவங்க அனைவருமே பங்கெடுக்கணும் அப்படின்றது தான் இதனுடைய சிறப்பம்சமாக சொல்லப்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா செயலாக்கம் மற்றும் நிதி வழங்கல். அனைத்து விஷயங்களையும் செயலாக்கம் செய்யணும், அப்புறம் அதுக்கு தேவையான நிதியையும் வழங்கணும். இதுதான் இந்த திட்டத்தினுடைய சிறப்பம்சங்களில் ஒன்றாக சொல்லப்படுது. அடுத்து 6வது சிறப்பம்சமாக எதை சொல்கிறோம்னா ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்கும். அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம்ன்ற இந்த RMSAவில் மாநில அரசாங்கங்கள் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. இது யாரால் செயல்படுத்தப்படுகிறதுன்னு சொன்னால் மாநில அரசாங்கம் தான் செயல்படுத்துது. மத்திய அரசின் நிதி உதவி நேரடியாக செயல்படுத்தும் முகமைகளுக்கு வழங்கப்படுகிறது. ஸோ மத்திய அரசினுடைய நிதியானது மாநில அரசுக்கிட்ட கொடுத்து நேரடியாக அவங்களுக்கு அந்த முகமைகளுக்கு வழங்கப்பட்டு இது செயல்படுகிறது. இப்போ பள்ளிகள், பெண்கள் விடுதிகள், மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான உள்ளடக்கிய கல்வி மற்றும் தொழிற்கல்வி போன்ற மத்திய அரசின் பிற திட்டங்களையும் இந்த திட்டம் உள்ளடக்கியது. ஸோ மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களும் இந்த திட்டத்துக்குள்ளே வந்துடுது, RMSAக்குள்ளே வந்துடுது. இப்போ நிதி முறைகள் மாறுபடும். வடகிழக்கு அல்லாத மாநிலங்கள் 72:25 விகிதத்தில் மத்திய முதல் மாநில பங்கையும், வடகிழக்கு மாநிலங்களில் 90:10 பங்கையும் பெறுகின்றன. ஸோ வடகிழக்கு மாநிலங்கள் அல்லாத மற்ற மாநிலங்கள் இருக்கு இல்லைங்களா, அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் 72%, அந்த மாநில அரசுன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் 25% முறையில் 2 பேரும் பங்கெடுத்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அதே வடகிழக்கு மாநிலங்களில் பார்த்திங்கன்னா 90% மத்திய அரசும் 10% மாநில அரசும் போட்டால் போதும்னு சொல்லி அந்த பக்கமும் இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த வடகிழக்கு மாநிலங்கள் அல்லாதது 72:25 விகிதத்திலையும், வடகிழக்கு மாநிலங்களில் 90:10% அதாவது அந்த விகிதத்திலையும் இந்த நிதி உதவி பகிரப்பட்டு இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டு கொண்டுள்ளது. இதுவரைக்கும் இந்த RMSAனுடைய சிறப்பம்சங்களை நம்ம பார்த்துட்டோம். இப்போ அதனுடைய முக்கியத்துவத்தை பார்க்க போகிறோம். இந்த RMSA செயல்படுத்துறதன் முக்கியத்துவம் என்ன, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் RMSA, இந்த ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் அப்படின்ற இந்த RMSAனுடைய முக்கியத்துவம் தான் என்ன. இப்போ அதில் பாயிண்ட்டாக பார்க்குறது, RMSA என்பது உலகளவில் மிகப்பெரிய இடைநிலை கல்வி திட்டங்களில் ஒன்றாகும். இது மிகப்பெரிய அளவில் நடைபெறக்கூடிய ஒரு திட்டமாகும். இது இந்தியா முழுவதும், இங்கே உலக அளவில்னு கொடுத்துருக்குறாங்க, இந்தியா முழுவதும்னு வச்சுக்கோங்க. இது இந்தியா முழுவதும் மில்லியன் கணக்கான மாணவர்கள் மற்றும் பள்ளிகளை உள்ளடக்கியது. பல மில்லியன் மாணவர்கள் இதில் படிக்கிறாங்க மற்றும் பல பள்ளிகள் இதில் உள்ளடக்கியதாக இருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா கல்வி ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதிலும், கல்வியில் அவங்களுக்கு கல்வி கொடுப்பது, இவங்களுக்கு கல்வி கொடுக்காதது, இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதும், கற்றல் தரத்தை மேம்படுத்துவதிலும், உயர்கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்கு மாணவர்களை தயார்படுத்துவதிலும், அதாவது படிப்பை சொல்லி கொடுக்குறதோடு நிறுத்திடாமல் அந்த படிப்பை படிச்சுட்டு அதுக்கு மேலே உயர்கல்விக்கு போகிறதுக்கும், வேலை வாய்ப்பை பெறுவதற்கும், மாணவர்களை தயார்படுத்துவதற்கும் இந்த திட்டம் பயன்படுத்தப்படுகிறது. இது முக்கிய பங்கு வகிப்பதாக சொல்லப்படுது. ஸோ அந்த RMSA வெறும் கல்வியை மட்டும் கொடுக்கலை, அவங்களுக்கு உயர்கல்விக்கு போகிறதுக்கும் அவங்களுக்கு வேலை வாய்ப்பை பெறுவதற்கும் வழிமுறைகளை காட்டுவதற்காக இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டு கொண்டுள்ளது. அது மட்டும் இல்லை, இந்த திட்டம் 14 வயது வரை இலவச மற்றும் கட்டாய கல்விக்கான இந்தியாவின் அரசியலமைப்பு ஆணையுடன் ஒத்துப்போகிறது. ஸோ இது எதனுடைய தொடர்ச்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த கட்டாய கல்வின்றதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இது பார்க்கப்படுது. அதே ஆர்டரில் தான் இது செயலும் படுகிறது. ஏன்னா அந்த சட்டத்தின்படி தான் இது செயல்பட முடியும். இது வயதான குழந்தைகளுக்கு இடைநிலை கல்விக்கு ஆதரவை வழங்குகிறது. வயதானனா இந்த இடத்துல இந்த வயது உடைய, அதாவது 14 வயதிலிருந்து
18 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு இடைநிலை கல்விக்கு ஆதரவை வழங்குகிறது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆர்எம்எஸ்ஏ இந்த இடைப்பட்ட வயசினருக்கு மட்டும்தான் இந்த கல்வியை வழங்குகிறது. ஸோ இதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஆர்எம்எஸ்ஏவினுடைய விஷயங்களையும் பார்த்துட்டோம். எஸ்எஸ்ஏவினுடைய நோக்கம், சவால்கள் போன்றவற்றையும் பார்த்துட்டோம். இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூசான்னு சொல்லக்கூடிய ஆர்யூஎஸ்ஏவை பார்ப்போம். இன்னொரு எஸ்எஸ்ஏன்னு சொல்லக்கூடியதும் இருக்கிறது. அதையும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த மாதிரியான வீடியோக்களை பார்த்துவிட்டு இதனுடைய மெட்டீரியல்களை உங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் பெற்று அதிலிருந்து எடுக்கப்படும் புத்தம் புதிய வினாக்களுக்கு நீங்கள் தேர்வு பயிற்சி பெறுவதற்கு இந்த சாக்பீஸ் அகாடமி உங்களுக்கு பயிற்சியை வழங்கி கொண்டுள்ளது. இந்த பயிற்சியை நீங்களும் பெற்று நீங்கள் அடுத்த பிஜிடிஆர்பியில் ஆசிரியராக வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்றால் இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய செல் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை பதிவு செய்து நீங்களும் பயிற்சி பெறலாம். மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் சாக்பீஸ் அகாடமி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.